வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் சட்ட விழிப்புணர்வை முறையாக அறிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் பல்வேறு தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இவ்வாறு நான் வெளியிடப்படும் வீடியோக்கள் வழக்கறிஞர் தொழிலுக்கு புதிதாக வருகின்ற இளம் வழக்கறிஞர்களுக்கும் பயனுள்ளதாகவே இருந்து வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா, அதாவது முன் தீர்ப்பு தடை. இந்த முன் தீர்ப்பு தடை எப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அசல் வழக்கில் உள்ள வாதியும் அசல் வழக்கில் உள்ள பிரதிவாதிகளுக்கும் இடையே உள்ள வழக்கு மூல சங்கதிகள் குறித்து எழுப்பப்படுகின்ற எழுவினாக்கள் குறித்து இருதரப்பினரும் முறையாக விசாரணை செய்யப்படுகின்ற போது சாட்சியங்கள் சான்றாவணங்கள் முன்னிலைப்படுத்தி இருதரப்பினரும் சாட்சியங்கள் விசாரணை முடித்த பின்னர் இருதரப்பு வாதம் கேட்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அவ்வாறு வழங்கப்படுகின்ற தீர்ப்பு முழுமையான விசாரணை மேற்கொண்ட பின்னர் வழங்கப்படுகின்ற தீர்ப்பாகும். ஹேர்ட் அண்ட் ஃபைனலி டிசைடட், ஹேர்ட் டிசைடட் அண்ட் ஃபைனலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முழுமையாக விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கப்பட்டால்தான் அந்த அசல் வழக்கில் முழுமையாக தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவே ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வாறு முழுமையாக தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் இந்த வழக்கில், அதாவது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள வழக்கின் சங்கதிகளை மறைத்து எவரேனும் ஒருவர், அதாவது வாதியாகட்டும் பிரதிவாதியாகட்டும், வேறு ஒரு வழக்கை தாக்கல் செய்வாரேயானால் அது சட்டத்துக்கு புறம்பான வழக்காகும். அப்பொழுது செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா என்பது கிளியராக அட்ராக்ட் ஆகுது. அதாவது சப்சிக்வெண்ட்டாக போட்டிருக்காங்க இல்லையா வழக்கு, அப்போது அந்த இரு தரப்பினரும் யாரேனும் ஒருவர், யார் போட்டிருக்காங்களோ எதிர்ப்பு தரப்பினர், ஏற்கனவே இந்த வழக்கின் சங்கதிகள் குறித்து தீர்மானிக்கப்பட்டு விட்டது, முழுமையாக விசாரணை செய்து முடிக்கப்பட்டு விட்டது, தீர்ப்பும் வழங்கப்பட்டு விட்டது, எனவே இந்த வழக்கு முன் தீர்ப்பு தடையால் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல வர கருத்தே என்னன்னா, அசல் வழக்கு இருதரப்பிலும் முறையாக விசாரணை மேற்கொள்ளப்படாத நிலையில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டால் தள்ளுபடி செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வேறு ஒரு வழக்கை அவர் தாக்கல் செய்கிறார். அப்பொழுது எதிர்த்தரப்பினர் ஏற்கனவே அசல் வழக்கு தாக்கல் செய்து தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அந்த தள்ளுபடி எப்படி? முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டதா? இல்லை. டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட், நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் என்ற நிலையில் ஒரு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தால் அவை
ரெஸ் ஜுடிகேட்டா என்ற பிரிவு 11 கீழ் வராது. இது குறித்து உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தெளிவுபடுத்தி உள்ளனர். இந்த சங்கதி இளம் வழக்கறிஞர்களுக்கும் சட்டம் வழக்குகள் எவ்வாறு நடத்தப்படுகிறது, சட்டம் குறித்த சங்கதிகள் எவ்வாறு உள்ளன என்பதை கவனித்து வருகின்ற பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது குறித்து இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.